தாங்க வருகை தந்திருக்கும் கௌரவ இந்த குழுவினுடைய தலைவர் அவர்களே, நாங்கள் சற்று தாமதமாகி இதனை ஆரம்பித்ததன் காரணமாக விரைவாக ஆரம்பிக்கின்ற வகையிலே எங்களுடைய இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற கௌரவ இருக்கின்ற பிரதேச செயலாளர் அவர்களே, மாநகர திட்டமிடலுக்கு பொறுப்பான அதிகாரி அவர்களே, அலுவலகங்களின் சார்பாகவும் தலைமை நிர்வாகிகளாக வந்து கலந்து கொண்டு பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற பிரமுகர்கள், உத்தியோகத்தர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உங்கள்பட்ட விடயங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றோம், இந்த கூட்டத்தின் போதியத்தில் செய்யப்பட்ட வேலைகள் எந்த அளவுக்கு முன்னேற்றகரமாக கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற விவாதத்தில் துப்பிக்க பத்திரன் அவர்கள் கொண்டு வந்திருந்தார். அதாவது இனி வருகின்ற அபிவிருத்தி விடயங்களில் எந்த அளவுக்கு பணம் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை விட அந்த பணம் செலவு செய்யப்பட்ட அபிவிருத்தி மூலமாக பயனாளிகள் எந்த அளவுக்கு நன்மை அடைந்திருக்கின்றார்கள் அல்லது செயற்திறன் மிக்க விதத்தில் வினைத்திறன் மிக்க விதத்தில் அந்த செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி அறிவதற்குரிய ஒரு மதிப்பீட்டு குழுவினை பாராளுமன்றத்தில் அமைப்பதை பற்றிய ஒரு சட்ட பிரேரணை ஒன்று முன்வர இருக்கின்றது. அதாவது சில இடங்களில் முக்கியத்துவம் இல்லாத இடங்களில் தேவையற்ற விதத்தில் சில பணத்தினை கொட்டி செய்யப்படுகின்ற அபிவிருத்தியினால் பயனாளிகளுக்கு அந்த அளவுக்கு பயன் கிடைப்பதில்லை. எனவே இனிவார காலங்களில் இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து உண்மையில் இந்த மண்மலை வடக்கு பிரதேச செயலகத்தை பொறுத்த மட்டில் ஒரு மைய பிரதேசம் ஏனைய பிரதேச செயலகங்களை விட மிக முக்கியமானது, முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது. இந்த இடத்தில் செய்யப்படுகின்ற வேலைப்பாடுகள் மிகவும் திருப்திகரமான முறையில் இருக்கின்ற போது இதனை பின்பற்றி ஏனைய கிராமப்புறங்கள் சார்ந்த பிரதேச செயலகங்கள் செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் குடும்பங்களை முன்னேற்ற வேலை திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இதுவரைக்கும் 1524 கிட்ட 10 வீத திட்டங்கள் முடிவுறுத்தப்பட்டிருக்கு. மற்ற ஒன் ப்ரோக்ரஸ் 13.81 மில்லியன் செலவிடப்பட்டிருக்கு. குறிப்பாக எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ற இந்த மெம்பர்ஸ் சிபிஜி மெம்பர்ஸ் ஃபண்ட் வந்து அநேகமாக 12 வேலையுமே கிரவல் வீதி கிரவலை எடுக்கிற எங்களுக்கு இஷ்யூ இருக்குது. அதால் இப்போ இந்த அடுத்த மாதம் மழை துவங்கிடும். அதுக்கு பிறகு கிரவலை எடுத்தும் பிரியோசம் இல்லாத ஒரு நிலை இருக்கிறோடியா. நாங்கள் பல முயற்சியை செய்தோம். இந்த சின்ன சின்ன எலகேஷன் 50,000 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா பெருமாச்சு அதை நாங்கள் செய்கிறதுக்கு கிரவல் இல்லாதபடியாக நாங்கள் அந்த இதை முடிக்கலை. நாங்கள் இந்த வருஷத்தில் முடிக்கக்கூடிய ஒரு இதில் டிஸ்கஸ் பண்ணி அது கொஞ்சம் செஞ்சால் நல்லது. அதுக்குரிய சப்ளையருக்கு கூப்பிட்டு எங்களுக்கு எம்சிக்கு தர அது டெண்டர் ப்ரொசீஜரில் சப்ளையராக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கேன். சப்ளையர் வந்து இன்னொரு லைசன்ஸ் ஹோல்டர் எடுத்து தான் எங்களுக்கு தரேன். அப்போ இது சம்பந்தமாக அடிஷன் ஜிஏக்கு எழுதினாங்க 26ஆம் தேதி. இப்படி எங்களுக்கு நேரத்துக்கு புவிச்சரிதவியல் திணைக்களம் கொடுக்காம இருக்குது. உடனே அடிஷன் ஜிஏ அதை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இந்த புவிச்சரிதவியல் திணைக்களத்தில் டிலேன்ற காரணத்துக்காக இதுவரை நான் கொடுக்குறேன்.